Vidyakumar IS Academy Institute for your success. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம பொது அறிவியலில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா ஃபிசியாலஜி, உடலியல். ஏற்கனவே நம்ம வந்து ஃபிசிக்ஸ் இயற்பியல் தலைப்புகளில் வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, வேதியியல நம்ம ஏற்கனவே கிளாஸில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து உயிரியல் அப்படின்றது நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடத்தினது எல்லாமே ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றது உங்களுடைய வேலையாக வந்து இருக்க போகுது ஃப்ரெண்ட். அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு நீங்கள் பண்ணணும். ஸோ நான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது என்னுடைய டாஸ்க்கை நான் எடுத்து பண்ணி கொடுக்குறேன். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுக்குறது, அதில் முக்கியமான பாயிண்ட்ஸு ஆன்சர்ஸை மார்க் பண்ணி கொடுக்குறது, அதனால நீங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுடைய வேலையாக இருக்க போது. அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும் உங்கள் சைடு வந்து. ஸோ என் சைடு வந்து நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். ஆனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாமல் நீங்கள் நான் அப்படியே நடத்துறதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினா போதும். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பயாலஜியில் நம்ம ஏற்கனவே வந்து 4 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முக்கியமான டாபிக் வந்து 2 இருக்கு அதில். அதுக்கடுத்து வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா உடலியல் அப்படி சொல்லி பார்க்குறோம். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படி சொல்லி பார்க்குறோம். பிசியாலஜின்னு சொல்லுவோம் வந்து. இந்த டாபிக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். உடலியல் அப்படி சொல்லிட்டு வந்து ஸோ உடலியல் அப்படின்னு எடுக்கும்போது வந்து மனித உடல் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இயங்குது அப்படின்னா வந்து உறுப்பு மண்டலங்களால் இயங்குது. அப்போ அந்த உறுப்பு மண்டலத்தில் ஆர்கான் சிஸ்டத்துக்குள்ள போனீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான்ஸ் உறுப்பு தான் இருக்கு. அப்படி உறுப்புகள் இருக்குன்னு பார்க்குறோம். உறுப்புக்குள்ள போனீங்கன்னா என்ன இருக்குன்னா திசுக்கள் இருக்கு. திசுக்குள்ள போனீங்கன்னா செல் இருக்கு. அந்த செல்லை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து பயாலஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து படிச்சு முடிச்சாச்சு. சோ இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பார்க்க போறது என்னன்னா அந்த உடலியல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உறுப்புகளை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இந்த உறுப்புகளை ஒன்னா சேர்ந்து உறுப்பு மண்டலமா இருக்கு. நம்ம உடல்ல எத்தனை மண்டலங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 உறுப்பு மண்டலங்கள் வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். அதுல முக்கியமான சில மண்டலங்கள் இருக்கு. நமக்கு எக்ஸாம்ல அதிகமான கேள்வி வர்றது என்ன அப்படின்னா ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்றதுல இருந்து அதிகப்படியான கேள்விகள் நமக்கு திருப்பி வந்துட்டு இருக்கு. அந்த மண்டலம் அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்க 8 மண்டலம் படிக்க போறோம். அதுல நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன ஆன்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து படிச்சு முடிக்க போறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிசியாலஜி அப்படின்னும் போது இந்த உறுப்புகள்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து நம்ம உடல் வந்து எங்க காரணமா இருக்கு. அப்ப என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை வந்து பிரெயின் இருக்கு. அடுத்து இதயம் இருக்கு. அடுத்து ஸ்டொமக் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இறப்பை அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் கணையம் பான்கிரியாஸ் அப்படின்ற உறுப்பு வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். கிட்னி அப்படின்னா சிறுநீரகம் கழிவுநீக்க மட்டத்தில் முக்கியமானது. பிளாடர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியோட தொடர்புடைய ஒரு கழிவுநீக்க மட்டத்தில் வருது. இன்டெஸ்டைன் வந்து குடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிறுகுடல் பெருகுடல் இருக்கு. அது லிவர் கல்லீரல், லங்ஸ் வந்து நமக்கு நுரையீரல் அப்படி பார்க்குறோம். தைராய்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோல் நம்ம உடல்ல வந்து பங்கு வகிக்கிறது. அப்ப இதயம் வந்து துடிக்கிறது மூலமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பரவ காரணமா இருக்கு அப்படி சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னா இதயம் அப்படி சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த ஆர்கான் சிஸ்டம் உறுப்பு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்னதான் உறுப்பு மண்டலம் என்பது அடிப்படை திசுக்களாலான ஒன்றிணைந்த உறுப்புகளின் கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு உயிரினத்தின் அடிப்படை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட் வந்து செல்லுன்னு சொல்லணும். ஒரு உறுப்பு மண்டலத்தின் அடிப்படை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் ஆர்கான்ஸ் அப்படின்றது வந்து விச் ஆர்கனைஸ்டு ஃபார்ம் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கிறோம். டிஷ்யூஸ் தான் திசுக்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த உறுப்புகள் ஒருங்கிணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்தல் தான் நம்ம என்ன சொல்லணும் உறுப்பு மண்டலம் தான். அப்ப திசுக்கு கீழே போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து செல் அப்படின்றது இருக்கும். அடுத்து இந்த நம்ம மனித உடல 8 பிரதான உறுப்பு மண்டலங்கள் இருக்கு. என்னன்றது கேள்வி கேட்டோம். அப்ப என்னென்ன மண்டலங்கள் இருக்கு அப்படின்னும் போது ரத்த ஓட்ட மண்டலம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான நாளமில்லா சுரப்பி மண்டலம் படிச்சோம். இதுதான் என்னன்னா ஹார்மோனை சுரக்குது. அப்ப இந்த ஹார்மோன்கள் தான் நம்ம உடல்ல பல்வேறு விதமான பணிகள் வந்து செய்யுது அப்படின்னு பார்க்கிறோம். ஈவன் வந்து பார்த்தா லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு இருக்கு. வந்து ஸ்லீப்பிங் ஹார்மோன் அப்படின்ற ஹார்மோன் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம்ல வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அண்ட் ஃபைட் ஃப்ளைட் ஃபிளைட் ஹார்மோன் சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எஃப் சொல்லிட்டு இந்த ஹார்மோன் இருக்கு. அதே மாதிரி எலும்பு மண்டலம், தசை மண்டலம். எலும்பும் தசையும் நம்ம முக்கியமானது மோட்டார் சிஸ்டத்துல. நமக்கு உடல் வந்து ஒரு சட்டகத்தை கொடுக்கறது என்ன அப்படின்னா எலும்பு. இந்த அப்ப எலும்பு இருக்கனால இப்படி இருக்கும். எலும்பு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி நம்ம உருண்டுட்டு இருப்போம் வந்து பாத்தீங்கன்னா. சோ அப்ப எலும்பு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்குதுன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் தசை அப்படின்றது என்னன்னா ஒரு வேலையை செய்யறதுக்கு. இப்ப நம்ம எலும்பு வந்து வேலை செய்யுமானா கிடையாது. எலும்பு வந்து நமக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். அந்த எலும்பு மேல இருக்கிற சதை தான் என்ன பண்ண தசை அப்படின்றத என்ன பண்ணணும்னா நம்மளுடைய வேலை. இப்போ ஒரு பொருள் எடுக்கிறது, இப்போ போயிட்டு எழுதுறது, வந்து பிடிச்சி இழுக்கிறது, தள்ளுறது, ஓடுறது, நடக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தசைகள் மூலமா நம்ம பண்றோம். அப்ப தசை எப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூளையோட நரம்பு வந்து ஒருங்கிணைச்சிருக்கும். அப்ப விரலோட நுனி வரையும் அந்த நரம்பு போகும். அப்ப மூளையில ஆரம்பிச்சு விரலோட நுனி வரையும் போகும்போது நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த தசைகள் வந்து நமக்கு வந்து செஞ்சு கொடுக்க அப்படின்னு பார்க்கிறோம். தசை மண்டலம். செரிமான மண்டலம் அப்படின்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பா சாப்பிட்டுருப்பீங்க. காலையில மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா நம்ம லாங் ஸ்லீப் அப்ப தூங்கி எழுந்துச்சு காலையில எழுந்திரிக்கும் போது என்னன்னா நம்ம இடைப்பட்ட நேரத்துல வந்து உணவு எடுத்துருக்க மாட்டோம். அப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரந்து நம்மளுடைய இறப்பையில இருக்கக்கூடிய சுவரை வந்து அரிக்க ஆரம்பிச்சோம்.
வந்து அதே மாதிரி நான் டீ குடிக்கிறேன், டீ என்ன பண்ணுன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இன்னும் உற்பத்தி அதிகப்படுத்திடும் வந்து. அப்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ குடிக்கலாமா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க டீ குடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா செரிமானத்துக்கு வந்து அது உபயோகமா இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா HCl அதிகமா சுரந்து என்ன ஆகும் வந்து நம்மளுடைய அந்த இறப்பையை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறது எதுனா டீ காஃபி அப்படின்னு பார்க்கணும். இந்த பெட் காஃபி குடிக்கிறது வந்து எதுக்கு நல்லது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட் காஃபி பெட்ல டீ எழுந்தோடனே குடிக்கிறீங்க அப்படின்னா என்னன்னா ஒன்று பல்லு வந்து தேய்ச்சிடும். ஏன்னா பல் வந்து என்னாமல் நம்ம உடல்லே மிக கடினமான பகுதி எதுனா பல்லு தான் வந்து, அந்த பல்லை வந்து அரிச்சிடும். ரெண்டாவது அந்த நம்ம இதை எடுத்து குடிக்கும் போது என்ன ஆகும்னா இறப்பையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உற்பத்தி அதிகப்படுத்திடும். அப்போ நம்ம காலையில் எழுந்திருச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குள்ள என்னன்னா HCl சுரந்து அது என்ன பண்ணணும் நம்ம இறப்பையை பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ காலையில் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ப்ரஷ் பண்ணிடணும், அப்புறம் தான் டீ குடிக்கணும். அதே மாதிரி தண்ணியை ஃபர்ஸ்ட் குடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் டீ குடிக்கணும். அப்போ டைல்யூட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். முடிஞ்ச வரையும் நம்ம என்ன பண்ணணும்னா மார்னிங் வந்து டீ காஃபி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஹெல்த் வைஸ் வந்து நல்லது. போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா நீங்க டீ எடுத்துக்கிறீங்க பிரச்சனையே கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு நடுவில் டீ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ இது வந்து அப்ப செரிமான மண்டலம் அப்படின்னும் போது உணவு செரிக்கக்கூடிய பகுதியா இருக்கு. அப்ப உணவு அப்படின்னு எடுத்துக்கும் போது அது சிறு சிறு பகுதிகளாக உடையுது. எப்படி உடையுது? உள்ள வந்து மிக்சி கிரைண்டர் ஏதாவது இருக்கான்னா ரெண்டும் கிடையாது வந்து. அப்ப அங்க செரிக்கக்கூடிய நொதிகள் தான் இருக்கும். வாயிலே ஆரம்பிச்சிடும். வாயில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ச்சை செரிக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இறப்பைக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கார்போஹைட்ரேட் செரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொழுப்பு புரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செரிக்க ஆரம்பிக்கும். அப்படி செரிக்க ஆரம்பிச்சு அது வந்து உணவு துகள்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா ரத்தத்துல தந்துதிகள் சொல்லுவோம், அது அப்படியே உறிஞ்சி ரத்தத்தில் எடுத்துட்டு போடும். ரத்தம் என்ன பண்ணும் உடல் முழுக்க சர்க்குலேஷன் இருக்குல்ல, அப்ப உடல் இருக்க எல்லா திசுக்களுக்கும் கொண்டு போயிட்டு உணவை சேர்த்துடும். இப்ப இந்த உணவை என்ன பண்ணுன்னா ஆக்சிஜன் நம்ம செய்யும். ஆக்சிஜன் முன்னிலையில் என்ன பண்ணுன்னா ஆற்றலா மாத்தி அதுக்கு தேவையான வேலையை பண்ணிக்கும். அப்ப அந்த ஆற்றலா மாத்தி தேவையான வேலையை செய்யறதுக்கு இந்த செரிமான மண்டலம் அனுப்புற அந்த உணவு முக்கியம். சுவாச மண்டலம் அப்படின்னு என்ன பண்ணணும்னா இப்ப இந்த உணவு வந்து எரிக்கப்படணும்ல வந்து, இப்போ ஒரு பொருள் எரியணும்னா ஆக்சிஜன் வேணும். நம்ம உணவு வந்து பாத்தீங்கன்னா ஆற்றலா மாற்றப்படணும், ATP வடிவில் மைட்டோகாண்ட்ரியால மாற்றப்படணும்னா என்ன தேவை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தேவை. அப்ப ஆக்சிஜன் முன்னிலையில தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உணவு வந்து ஆற்றலா வந்து மாற்றப்படுகிறது. அது சுவாச மண்டலம். நரம்பு மண்டலம் அப்படின்றது நம்ம இப்ப சொன்னதுதான், தசையை வந்து கனெக்ட் பண்றது. அப்ப வந்து மூளை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மூளையில இருந்து இந்த நியூரான்ஸ் அப்படின்றது வந்து மூலமா கடத்தப்படும். அந்த நியூரான்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா சமிக்கைகளா சிக்னலா அனுப்பும். அப்ப சிக்னலா அனுப்பும் போது இப்ப எக்ஸாம்பிள் ஒரு பொருளை போய் தொடுறேன் அப்படின்னு எனக்கு தொடும் போது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து ஹார்ட்டா இருக்கு அப்படின்னா அதை சென்ஸ் பண்ணி மூளைக்கு கொண்டு போயிட்டு இது வந்து ஹார்ட், இது வந்து கோல்டு. அப்ப அந்த தொடு உணர்வு அப்புறம் தசைகளை வந்து கட்டுப்படுத்துறது வந்து. அப்ப மூளை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே என்ன பண்ணா மோட்டார் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒண்ணா இருக்கு. அப்ப நம்ம ஸ்லீப்பிங் தூங்கும் போது என்ன ஆகும்னா மோட்டார் சிஸ்டம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு வந்து. அப்ப கண் மூளை நம்முடைய உடல் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூளையோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப பக்கவாதம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு போது என்னன்னா மோட்டார் சிஸ்டம் அப்படின்னு இயக்க பகுதி இன்னும் ஒர்க் ஆகாது வந்து. அதே மாதிரி அவன் கோமால இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்பயும் ஒர்க் ஆகாது, ஈவன் கண்ணும் ஒர்க் ஆகுது, ஐயும் ஒர்க் ஆகுது. ஆனா மூளையோட கட்டுப்பாட்டுல இல்லாத உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம சொன்ன ரத்த ஓட்ட மட்டத்துக்கு முக்கியமானதா இருக்கக்கூடிய ஹார்ட் சொல்லலாம், அப்புறம் லங்ஸ் சொல்லலாம், அதுக்கப்புறம் கிட்னி சொல்லலாம், செரிமான மட்டம். இதெல்லாம் மூளையோட கட்டுப்பாட்டுல கிடையாது, அது பாட்டு தனித்து இயங்கிட்டே இருக்கும். நம்ம மனிதன் ஒரு உயிரினம் வந்து தோன்றியதுல இருந்து இறக்கும் வரையில வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இயங்கக்கூடிய உறுப்புகளா இது இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னும் போது முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்குள்ள உணவு வந்து செரிக்கப்பட்டு அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துல எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்குல்ல, உதாரணத்துக்கு கரும்பை வந்து அந்த மிஷின்ல விட்டதுக்கு அப்புறம் அதை அரைச்சி என்ன பண்ணும் சாரெல்லாம் எடுத்துட்டு சக்கை வெளியே வருதுல, அதுதான் வந்து கழிவு நீக்கம் அப்படிமுகம். அப்போ உணவுப் பொருள் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் எடுத்துட்டு மீதி வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்கிரீட்டா வெளியேறுது. அப்போ கழிவு நீக்க மண்டலம் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு. அப்போ எப்படிலாம் பிளே பண்ணுது அப்படின்னா ஒன்று கிட்னி, இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செரிமான மண்டலத்திலிருந்து வெளியே வருதுல, அது மூலியமா என்னன்னா மலக்குழாய் வழியா என்ன பண்ணா மலக்குழாய் வழியா வெளியேறுது அப்படின்னு. ஸோ அப்போ அந்த கழிவு நீக்க மண்டலம் அப்படின்றதும் முக்கியமான ஒரு உறுப்பு மண்டலமா இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மொத்தம் 8 உறுப்பு மண்டலங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரத்த ஓட்ட மண்டலம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ரத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசு அப்படின்னு எல்லாருக்கும் திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இணைப்பு திசு அப்படின்னு போதுன்னா கனெக்டிங் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கனெக்ட் பண்ணு. அப்ப ஏன் வந்து திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசுன்னு சொல்றோம் அப்படின்னா செல்கள்லாம் ஒன்னா சேர்ந்து திசு உருவாக்கும். அப்ப ரத்தத்துல என்ன இருக்குன்னா செல்கள் இருக்கு. என்ன வகையான செல்கள் இருக்கு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா RBC ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து WBC ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்பு அணுக்கள் வந்து. அப்புறம் திராம்போசைட்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அப்ப திராம்போசைட்ஸ் அப்படின்னு ரத்த தட்டுக்கள். இது 3 வகையான செல் எங்க இருக்குன்னா ரத்தத்துல இருக்கு. அப்ப 3 வகையான செல் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா ரத்தத்தை வந்து திசுன்னு சொல்றோம், அதுவும் திரவ திசுன்னு சொல்றோம், அதுவும் திரவ இணைப்பு திசு அப்படின்னு பார்க்கிறோம். அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப திரவம்
நிலையில் உள்ள இணைப்பு திசு எதுன்னு கேட்டாங்கன்னா ரத்தம் அப்படின்னு பார்க்குறோம். ரத்தத்தில் என்ன இருக்குன்னா பிளாஸ்மா அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த செல் மட்டும் இல்லாமல் பிளாஸ்மாவும் இருக்கு. இந்த பிளாஸ்மால தான் என்னது செல் வந்து மிதந்துட்டு போகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ரத்தத்தில் பிளாஸ்மா திரவ பகுதியும் செல்களும் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். பிளாஸ்மா எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 55% வந்து அது செல் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 45%. இந்த 45%ல மெஜாரிட்டி யாரு 99% யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி தான். அப்போ ஆர்பிசியில் என்ன இருக்குன்னா ஹீமோகுளோபின் அப்படின்ற பிக்மெண்ட் இருக்கு. அந்த ஹீமோகுளோபின் அப்படின்ற நிறமி தான் என்ன பண்ணுன்னா சிவப்பு நிறத்தை கொடுக்குது. அப்போ மொத்தமாவே ரத்தம் எப்படி இருக்குன்னா நம்ம சிவப்பு கலர்ல இருக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின் தான் 99% செல்ல வந்து ஆர்பிசியில் இருக்கு. அந்த ஆர்பிசி அப்படின்ற செல் மொத்த செல்ல டபிள்யூபிசி ஆர்பிசி பிளேட்லெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஆர்பிசி தான் என்னது 99% இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இங்க வந்தோம்னா அது செல்ல மெஜாரிட்டியா இருக்கிறதுனால ரத்தம் வந்து சிவப்பு நிறத்துல இருக்கு. ஆனா ரத்தத்துல மெஜாரிட்டி பிளாஸ்மாவா செல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்மா தான் 55% அப்படி பார்க்குறோம். பெண்கள்ல பொதுவா எவ்வளவு ரத்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 லிட்டர். ஆண்கள்ல வந்து 5 to 6 லிட்டர். ஆவரேஜா என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 லிட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப மனித உடல்ல வந்து லிட்டர் கணக்குலன்னா 5 லிட்டர் தான் இருக்கு ரத்தம். அதனாலதான் நம்ம வந்து ரத்த தானம் பண்ணும்போது எவ்வளவு ரத்தம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 300 to 350 லிட்டர், சரி 300 to 350 ml வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து எடுக்கப்படுகிறது, மில்லி லிட்டர் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டருக்கும் குறைவாக தான் என்ன பண்றாங்கன்னா ரத்தம் வந்து நம்ம வந்து டொனேட் பண்ற மாதிரி இருக்கு. ரத்தத்தில் வந்து 55% பிளாஸ்மா ஆகும். அது இது சிறிதளவு எப்படி இருக்குன்னா காரத்தன்மை உடையது அப்படி பார்க்குறோம். அப்ப ரத்தத்துல 55% என்னப்பா இருக்கு அப்படின்னா பிளாஸ்மா இருக்கு. இது என்ன தன்மை உடையதுன்னா காரத்தன்மை உடையது அப்படின்னு சிறிதளவு காரத்தன்மை உடையது. அப்ப 7.4 தான் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதோட pH வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம கெமிஸ்ட்ரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரத்தம், சலைவா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஃபி, அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை சாறு இதெல்லாம் வந்து pH எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல வந்து நடத்திட்டோம். நாங்க பார்த்தாச்சு. அதை திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து கரிம பொருட்களான புரதங்கள், குளுக்கோஸ் வந்து அப்புறம் யூரியா, நொதிகள், ஹார்மோன்கள், தாதுப்புகள் இது எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ரத்தத்துல தான் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப இந்த ரத்தத்துல பிளாஸ்மால நம்ம வந்து முக்கியமான கூறுகள் என்னென்ன அப்படின்னு அடுத்து பார்க்க போறோம். அடுத்து செல்கள்ல ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப பிளாஸ்மா அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து மொத்தம் எத்தனை சதவீதம் இருக்கு நீர் அதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92% நீர் தான் இருக்கு. அப்ப திரவ நிலையில இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பிளாஸ்மா புரோட்டீன்கள் அப்படின்னும் போது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டாங்க. அப்ப பிளாஸ்மா அப்படின்றது ரத்தத்துல 55% இருக்கு. அந்த பிளாஸ்மால புரோட்டீன்கள் இருக்கு. அந்த புரோட்டீன்கள முக்கியமான புரோட்டீன் என்னன்னா அல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன் அப்படி பார்க்கிறோம். இந்த அல்புமின் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நமக்கு ஆஸ்மோட்டிக் பிரஷர் வந்து மெயின்டைன் பண்றது. அப்ப ஊடுகாப்பு ஒழுங்குபாடுக்கு இது வந்து காரணமா இருக்கு. குளோபுலின் அப்படின்றது நோய் எதிர்ப்பு பொருட்கள் உற்பத்தி. இந்த குளோபுலின், ஃபைப்ரினோஜன் அப்படின்னும் போது என்னன்னா ரத்தம் முறைதல் காரணமா. அதே ரத்தம் முறையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அடிபட்டு ரத்தப்போக்கு ஏற்படுது அப்படின்னா அப்போ உடனடியாக உரையறதுக்கு காரணமான ஒரு புரதம் எங்க இருக்கு பிளாஸ்மால அப்படின்னா ஃபைப்ரினோஜன் பேர்ல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி குளோபுலின் அப்படின்றது நோய் எதிர்ப்பு பொருள் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த புரதமும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா பிளாஸ்மால இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து அயனிகள் அப்படின்னு பார்க்கும்போது சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், குளோரின், அயன், அந்த பாஸ்பரிக் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன், கார்போனிக் ஆசிட் அப்படின்னு பார்க்கிறோம். இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா அயனிகளா இருக்கு. அப்ப ரத்தத்துல என்ன இருக்கு அப்படின்னும் போது இந்த புரோட்டீன்கள் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ அது இம்பார்ட்டன்ட். நீர் வந்து 99% இருக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அயனிகள் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதும், பெருசா கேள்விக்க மாட்டாங்க. உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது குளுக்கோஸ் அப்படின்னா ஜென்ரலா நம்ம சொல்லும் போது எனர்ஜி, சக்தி அளிக்க முடியும். ஆனா இந்த குளுக்கோஸ் வந்து என்ன ஆகும், டைரக்டா வந்து நமக்கு எனர்ஜியா மாறாது. இது வந்து நம்ம செல்லு மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள போயிட்டு ஆக்சிஜன் முன்னிலையில் எரிக்கப்பட்டு ஆற்றலா மாற்றப்பட்டு ஏடிபி வடிவில் கிடைச்சதுனாதான் அது வந்து என்ன மாறும் எனர்ஜி அப்படின்னு பார்க்குறோம். அந்த அமினோ அமிலங்கள் அப்படின்போது உடலின் கட்டுமான பொருட்களா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு அப்போ அமினோ அமிலங்கள் வந்து எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புரதத்துல இருக்கு. அப்போ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடினா புரோட்டீன். அந்த புரோட்டீனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப உடலின் கட்டுமான பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரதம் தான். புரதத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா அமினோ அமிலங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து ட்ரைகிளிசரைடுகள், கொலஸ்ட்ரால், வைட்டமின்கள் இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு மட்டும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். உணவுப் பொருட்கள்ல இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டாங்க. கழிவு பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டினின், அமோனியா இதெல்லாம் யாரால வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரகத்தால் வெளியேற்றப்படுகிறது. அப்ப சிறுநீரகத்தோட மெயின் வேலையை, கிட்னியோட வேலை என்னன்னா யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டின், அமோனியா வெளியேற்றுவது. அண்ட் பைலுரோபின் அப்படின்னா சிவப்பணுக்களின் அழிவு பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். அடுத்து லாக்டிக் அமிலம் அப்படின்னும் போது அனரோபிக் சுவாச முடிவு பொருள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப நம்ம கழிவு பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டினின், அமோனியா சிறுநீரகத்தால் வெளியேற்றப்படும். பைலுரோபின் அப்படின்றது சிவப்பணுக்களின் அழிவு பொருட்கள். லாக்டிக் அமிலம் அனரோபிக் சுவாச முடிவு பொருளா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். வாயுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் என்ன பண்ணா ஏரோபிக் சுவாச நிகழ்வு. அப்ப ஏரோபிக் அப்படின்னும் போதுன்னா காற்று சுவாசம் அப்படின்னு பேரு. அப்ப காற்று சுவாசம்னா உணவுப் பொருள் எரிக்கப்பட்டு ஆற்றலா மாற்றப்படுறது அப்படின்னு காற்று சுவாசம் முடியும். அப்ப காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு பார்க்கணும். அப்ப அந்த சுவாசத்துல முக்கியமானது என்னன்னா செல்லுக்குள்ள என்ன நடக்கும்னா உணவுப் பொருள் போயிடும்.
அதே மாதிரி ஆக்சிஜன் போயிடும். இப்போ ஆக்சிஜனை வச்சு செல் என்ன பண்ணுவோம்னா அந்த உணவுப் பொருளை வந்து மைட்டோகாண்ட்ரியால வந்து ஏடிபியாக மாற்றும். அப்படி மாற்றும் போது ஆற்றல் ஏடிபி வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடும் சேர்த்து வெளியே வரும். அப்போ அந்த வினையில நமக்கு முடிவு பொருளாக கிடைக்கிறதுல ஏடிபியும் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து வளர்ச்சிதை மாற்ற கழிவாக வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பிளாஸ்மால இருக்குது அப்படின்னு. அடுத்து நைட்ரஜன் மந்த வாயு இருக்கும். அப்போ நடத்து வைக்கும் பொருட்கள் ஹார்மோன்கள் என்சைம்கள் இதெல்லாம் கதை வந்து இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நம்ம பிளாஸ்மால இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ரத்தத்தின் ஆக்கக்கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது 3 முக்கியமான அணுக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று என்னப்பா அப்படின்னா ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு எரித்ரோசைட்டுகள். ரெண்டாவது என்னன்னா ரத்த வெள்ளை அணுக்கள் லியூகோசைட்டுகள். மூன்றாவது என்ன அப்படின்னா ரத்த தட்டுகள் திராம்போசைட்டுகள். இதுதான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 பகுதி பொருட்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேலையை பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ரத்த சிவப்பணு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அது எரித்ரோசைட்டுகள் அப்படின்னு பேர் வந்து இதனோட மெயின் வேலையை என்ன பண்ணுன்னா லங்ஸுக்கு போயிட்டு நுரையீரல் போயிட்டு என்ன பண்ணுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் காற்று மூலியமா காற்றுல வந்து உள்ள மிக்ஸ் ஆகும் காற்று பைக்குள்ள. அப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு உடல்ல இருக்க அனைத்து செல்லுக்கும் கொண்டு போய் டெலிவரி பண்ற திசுக்களுக்கு டெலிவரி பண்ற. அப்போ இந்த ஹீமோகுளோபின் அப்படின்றது வந்து ஆர்பிசியில் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ஆக்சிஜனை பார்த்தோன்னே ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிக்கிட்ட உடனே என்ன பண்ணணும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் டெலிவரி பண்ண. ரிட்டர்ன் வரும்போது சும்மா வராது. வந்து போகும்போது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போவோம். நுரையீரலேருந்து உடலில் இருக்க அனைத்து பகுதியும் உடலில் இருந்த அனைத்து பகுதியிலேருந்து கிளம்பி எங்கே வரணும் இதயத்துக்கு வந்து இதயம் பம்ப் பண்ணி நுரையீரலுக்கு அனுப்போம். அப்படி நுரையீரலுக்கு போகும்போது ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் சொல்லும் போது அதே நேரத்தில் அதில் என்ன இருக்குன்னா வளர்ச்சி மாற்ற கழிவு பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம் லங்ஸ் மூலியமா வெளியேற்றோம். அப்போ நம்ம உள்ள இழுக்கும் போது உள்ள போகிற ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு சதவீதம் பார்க்கும்போது வெளியே விடும்போது மூச்சை வெளியே விடும்போது ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஆக்சிஜன் உள்ள இழுக்கும் போது எடுத்துக்கிறோம், அதே நேரத்தில் வந்து வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்து வெளியே விடுறோம். அப்போ விலங்குகள் சுவாசித்தல்ல வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அப்போ தாவரங்கள் சுவாசித்தல் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் அதே தான் பண்ணும். அப்போ சுவாசித்தல் அப்படின்றது விலங்குக்கும் தாவரக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு நல்ல மனசுல வச்சுக்கணும். சுவாசித்தல் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான். ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு. அப்போ ஒளிச்சேர்க்கையில தான் தாவரங்கள் வேறுபடும் அப்படின்னு. அப்போ தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை பண்ணும்போது என்ன பண்ணுன்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். அதே தாவரங்களை வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அப்போ விலங்கும் தாவரமும் 24 மணி நேரமும் சுவாசித்தலில் ஈடுபடும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ தாவரம் வந்து சூரிய ஒளி இருக்கும் போது என்ன பண்ணும் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும். ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கவே கூடாது. இதுதான் வித்தியாசம். அடுத்து வந்து ரத்த வெள்ளை அணுக்கள் WBC அப்படின்னு பார்க்குறோம். அப்போ WBC அப்படின்னு எடுத்துக்கும் போது இது என்ன பண்ணணும்னா ஃபைட் அகைன்ஸ்ட் பேத்தோஜன் நோய் கிருமி எடுத்து சண்டை போடும். மொத்தம் இதில் ஒரு 5 வகை இருக்கு. வந்து அதில் ஒரு 2 வகை என்ன பண்ணணும்னா பாக்டீரியாவை போட்டு தள்ளுறது வைரஸை போட்டு தள்ளுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 வகை வந்து பார்த்தோன்னா மோனோசைட் லிம்போசைட் 2 வகை 2 முக்கியமான வேலையை வந்து பார்க்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ WBC அப்படின்னாவே நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல அப்போ ரத்தத்தில் இருக்கு. உடல்ல எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்படுது ஆனால் அந்த பகுதி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு உடனடியாக அதுக்கான தீர்வை கொடுக்கறது யாருன்னா WBC தான். அப்போ நம்ம பெரும்பாலும் மருந்துகள் எடுத்துக்கும் போது என்னன்னா ஆன்டிபயோட்டிக் விட்டுருங்க, மற்ற மருந்துகள் எல்லாமே என்னன்னா நம்மளுடைய அந்த சிம்டம்ஸ் அறிகுறியை வந்து குறைக்கும். அவ்வளோதான். உடல் வெப்பநிலையை குறைக்கும், சோர்வு வந்து குறைக்கும், பெயின் வந்து மறக்கடிக்கும், இதுதான் பண்ணும் வந்து. அப்போ பெரும்பாலும் நம்ம WBC தான் நம்ம உடலை வந்து சரி பண்ற வேலையை அதுவே தன்னால சரி பண்ணிக்கும். ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலையும் வந்து சரி ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன எடுத்துக்கிற மாதிரி இருக்கோம்னா ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருள் எடுத்துக்கிற மாதிரி. அது என்ன பண்ணணும்னா டார்கெட் பண்ணி பர்டிகுலராக எந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்கோ அதுக்கு வைரஸா பாக்டீரியாவா அல்லது பூஞ்சை அப்படின்னு பார்த்துட்டு ஃபங்கை அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணா அதுக்கு அப்போ ஃபங்கை பாக்டீரியாவுக்கு எஃபெக்டிவா ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை செய்யும் அப்படின்னு அதை போட்டு தள்ளிட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ ரத்த வெள்ளை அணுக்களோட சேர்ந்து அது வேலை பார்க்கும். ரத்த வெள்ளை அணுக்கள் மெயின் ரோல் என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா லூக்கோசைட்டுகள் அப்படின்னு பேர். அது எரித்ரோசைட் ஏரியும் ரெட் கலர் இருக்குமா ரத்தம் அப்படின்னா எரித்ரோசைட்டு. அதே வந்து WBC அப்படின்னா லூக்கோசைட் அப்படின்னு ரத்த தட்டுக்கள் அல்லது திராம்போசைட்டுகள் அப்படின்னும் போது இது என்ன பண்ணுது, இதனுடைய வேலை என்ன மெயினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராம்போசைட்டுகள் ரத்த தட்டுகள் அப்படின்னும் போது நம்ம அதாவது வந்து காயம் ஏற்படும் போது ரத்தப்போக்கு ஏற்படுது அப்படின்னா அப்ப ரத்தத்தை உடனே உரைய வைக்கிற வேலை யார் பண்றா அப்படின்னா இந்த திராம்போசைட்டுகள் பண்ணுது, ரத்த தட்டுகள் பண்ணுது அப்படின்னு. ஸோ அதான் அதனுடைய மெயின் வேலையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எரித்ரோசைட்டுகள் RBC அப்படி பார்க்குறோம். இவை மனித உடலில் அதிக அளவில் காணப்படுகிற ரத்த செல்லாகும். அப்ப மனித உடல்ல எந்த செல் அதிகமா இருக்கு அப்படின்னா மில்லியன் கணக்குல இருக்கு அப்படின்னா அது RBC அப்படி பார்க்குறோம். இவை எலும்பு மஜ்ஜையில் உருவாகுது. அப்ப எங்க உருவாகுது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க எலும்பு மஜ்ஜையில் உருவாகுது. இது வந்து சுவாச நிறமியான ஹீமோகுளோபின் RBC கொண்டுள்ள ரத்தம் சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது. இது சுவாச நிறமி ஹீமோகுளோபின் வச்சுட்டு இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னா இது வந்து சிவப்பு நிறத்தில் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அப்ப முதிர்ச்சி அடைந்த ரத்த சிவப்படவில் செல் நுண்ணுறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் உட்கரு காணப்படுவதில்லை. அப்ப என்ன இல்லை அப்படின்னா இதுல வந்து உட்கரு இல்லை அப்படி பார்க்குறோம். சுவாச நிறமி என்ன இருக்கு அப்படின்னா ஹீமோகுளோபின் இருக்கு அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி என்ன வடிவத்தில் இருக்குன்னா குளிர்ந்த பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள வந்து எப்படி இருக்கு குளிர்ந்த நிலையில் காணப்படுகிறது அப்படி பார்க்கணும்.
நம்ம இருபுறமும் குளிந்த தட்டு வடிவத்துல எது இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்பிசி இருக்கு, டபிள்யூபிசி கிடையாது. இதோட வாழ்நாள் எத்தனை நாள்னா 120 நாட்கள், அவ்வளவு. இது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதற்கு அடுத்து ஆர்பிசி ஆக்சிஜனை நுரையீரலிருந்து என்ன பண்ணுவோம், திசுகளுக்கு எடுத்துட்டு போகும் வந்து. திரும்பி வரும்போது என்ன பண்ணா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துடும். அப்ப ஹீமோகுளோபின் உடலில் உள்ள ஆக்சிஜனை கடத்தும். ஆக்சிஜனோட இணைந்த நிலையில் அந்த ஹீமோகுளோபினுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு பேர் வந்து. அப்ப ஆர்பிசி வந்து விலா எலும்புகள், முது எலும்புகள், எலும்பு மஜையில் உற்பத்தி ஆகும். அப்ப விலா எலும்புகள், முதுகு எலும்புகள் ஆகியவற்றின் எலும்பு மஜையில் உற்பத்தி ஆகுது. எங்க அழியுது அப்படின்னா மண்ணீரல் மற்றும் கல்லீரலில் அழிக்கப்படுகிறது அப்படிங்க. அப்ப ஆர்பிசி உருவாகிற இடம் வந்து எலும்பு மஜை, விலா எலும்பு, முதுகெலும்பு. அழியக்கூடிய இடம் வந்து மண்ணீரல், கல்லீரல் அழியுது. அதோட வாழ்நாள் அப்படின்னு எடுத்துட்டா 120 நாட்கள் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அடுத்து லூக்கோசைட்டுகள் அப்படின்னு ரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இவை நிறமற்றவை அப்படின்னு பார்க்கிறோம். ஹீமோகுளோபின் காணப்படுவதில்லை அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அதே மாதிரி உட்கரு கொண்டவை வந்து. அப்ப ஆர்பிசிக்கு டபிள்யூபிசிக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது டபிள்யூபிசில ஹீமோகுளோபின் இருக்காது, ஆர்பிசில இருக்கும். அதே மாதிரி டபிள்யூபிசி அப்படின்னு எடுத்துக்கும் போது உட்கரு இருக்கும், ஆர்பிசில உட்கரு இருக்காதுன்னு பார்க்கிறோம். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து. எலும்பு மஜை மற்றும் மண்ணீரல், தைமஸ் மற்றும் நிணநீர் முடிச்சு போன்றவற்றில் காணப்படுகின்றன. அப்ப எங்க இருக்கு அப்படின்னா எலும்பு மஜையில இருக்கு, மண்ணீரல்ல இருக்கு, தைமஸ்ல இருக்கு, நிணநீர் முடிச்சுல இருக்கு அப்படின்னு. அது மண்ணீரல் அழியும், ஆனா இது வந்து அந்த இடத்துல வந்து காணப்படுகிறது. அமீபா போட்டு நகரக்கூடியது. ஏன்னா எங்க வந்து பேத்தோஜன் நோய் கிருமி இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு அதை போட்டு தள்ளுறதுக்காக நகர்ந்து போக முடியும். 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன வந்து. எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூபிசி மொத்தம் வந்து டபிள்யூபிசி 5 வகை. அதுல 2 வகையா ஃபர்ஸ்ட் பிரிக்கிறோம். ஒன்னு துகள்கள் உடைய, மற்றொன்று துகள்கள் அற்ற. துகள்கள் உடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து. சோ இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து துகள்கள் உடையது என்ன அப்படின்னா நியூட்ரோஃபில், ஈசனோஃபில், பேசோஃபில் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த 3மே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா துகள்களுடையதா இருக்கு. துகள்கள் அற்ற அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் டைரக்டா நோய் கிருமியை போட்டு தள்ளுறது. அது என்னன்னா மோனோசைட், லிம்போசைட் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ரெண்டுமே வந்து லிம்போசைட், மோனோசைட் வந்து பார்த்தீங்கன்னா நோய் கிருமியை போட்டு தள்ளுறது. அது தனியா ஒரு கேட்டகரி. அது வந்து துகள்கள் அற்ற. இதுல பாத்தீங்கன்னா டாட்டா இருக்கும், இல்ல டாட்ஸ் இருக்கு, அந்த இங்கே டாட்ஸ் இருக்கு, இங்கே டாட்ஸ் இருக்கு. வந்து எதுல டாட்ஸ் கிடையாது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த துகள்கள் அற்றது அப்படின்னா வந்து லிம்போசைட், மோனோசைட் அப்படின்னு பார்க்குறோம். பாத்தீங்கன்னா தெரியும் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இதுல வந்து என்னன்னா துகள்கள் இல்ல அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் இந்த 3 வகை இருக்குல்ல அந்த துகள்கள் உடையது அப்படின்னு அதை பார்த்துருவோம். நியூட்ரோஃபில், ஈசனோஃபில், பேசோஃபில் 3 என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். எல்லாமே ஒரு வார்த்தை தான், சிம்பிளா படிச்சுட்டு போயிடும். இப்போ நியூட்ரோஃபில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது என்ன பண்ண ஃப்ரெண்ட் வந்து இது வந்து இருக்கிறதுலே பெருசு இதுதான். நியூட்ரோஃபில் வந்து பெரியவை அப்படின்னு பார்க்குறோம். மொத்த விளையாணுக்கள் எவ்வளவு இருக்குன்னா அதிகமா இதா இருக்கு, 60ல இருந்து 65% அப்படி பார்க்குறோம். அப்ப சிம்பிளா ஒரு வார்த்தை தான். அப்ப பெரியவை 60ல இருந்து 65% இதா இருக்கு வந்து. இது எப்ப அதிகமான நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்ப நோய் தொற்று இருக்கு அப்படின்னா அதிகரிக்கும், அவ்வளவு முடிச்சு. இதுதான் நியூட்ரோஃபில். அடுத்து ஈசனோஃபில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுண்ணி தொற்று, ஒவ்வாமை ஏற்படும் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வந்து. அப்ப நச்சுக்களை முறிக்கிறது, நச்சு முறிவுன்னு ஏற்படுத்தும். அப்ப நச்சுக்களை முறிவு அப்ப நச்சு முறிவு அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம், ஈசனோஃபில் வந்து சொல்லலாம். அப்போ ஒட்டுண்ணி தொட்டு அப்படின்னாலும் நச்சு ஏற்படுது வந்து. இப்ப சாப்பிட்றோம், ஃபுட் பாய்சன் ஆயிருது, அப்ப அது சரி பண்ற வேலை யாருக்குன்னா ஈசனோஃபிலோட வேலை. அப்ப அது என்னோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அது இம்பார்ட்டன்ட். அடுத்து பேசோஃபில்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னன்னா வந்து இது வந்து 0.5ல இருந்து 1 வரை இவ்வகை செல்கள்னா வீக்கங்கள் உண்டாகும் போது அந்த இடத்த போயிட்டு என்ன பண்ண சரி பண்றது அப்படின்னு. ஒண்ணு வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அது சரி பண்றது, அடிபடுது, வீக்கமாகுது அப்படின்னா. அதே நேரத்துல ரத்த குழாயில, இப்ப ரத்த குழாய் இருக்கு அப்படின்னா ரத்த ஓட்டம் இருக்கும். அப்ப ரத்த குழாயில ரத்த ஓட்டம் இருக்கு அப்படின்னா அந்த ரத்த ஓட்டத்தை தடுக்கிற மாதிரி ஏதாவது வந்து ரத்த கட்டி அப்படின்னு ஏற்படாம பாத்துக்கிறது யாருடைய வேலை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசோஃபில்கள். அப்ப பேசோஃபில்ல இப்பாரின் அப்படின்ற பொருள் இருக்கு, ரத்தம் முறைதலை தடை செய்யும். அப்ப ரத்தம் முறையறதை தடை செய்யக்கூடிய பொருள் என்னன்னா இப்பாரின் அப்படிங்கிறோம். அப்ப தடுக்கிறது. அடிபட்டா ரத்தம் பூக்கு ஏற்படாம அப்போ உரைய வைக்கணும். காயத்தின் போது ரத்தத்தை உரைய வைக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காயத்தின் போது ரத்தத்தை உரைய வச்சு வந்து ஸ்டாப் பண்றது, ரத்த போக்கு வந்து ஸ்டாப் பண்றது யாரு அப்படின்னா ஃபைப்ரினோஜன் பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம், பிளாஸ்மால இருக்குன்னு பார்த்தோம். இந்த இப்பாரின் அப்படின்றது வந்து ரத்தம் உறைதலை தடுக்கும், உரையக்கூடாது. ஏன்னா ரத்தப்போக்கு இருந்தால் என்ன பண்ண முடியும், உடல் முழு ரத்தம் வந்து பரவணும். ஏன்னா ஆக்சிஜன் கொண்டு போனோம், உணவை கொண்டு போனோம். ரத்த ஓட்டம் இல்லைன்னா உயிரிழப்பு ஏற்பட்டுரும். ஏன்னா நம்ம திசுக்கள் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உறுப்பு இறக்க ஆரம்பிச்சு உறுப்பு மண்டலம் இறக்க நம்ம உயிரிழப்பு. அப்ப இதயம் துடிக்கிறது நின்றுச்சுன்னா என்ன பாக்குறோம், அப்ப இறப்பு அப்படின்னு ஏற்படும். அப்ப இதய துடிப்பு நிக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நாம இறப்புக்கு காரணமா வந்து அமைஞ்சிருது பேசோஃபில்கள். அடுத்து துகள்கள் அற்ற செல்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள் 2 வகையா வந்து பிரிக்கும். துகள்கள் அற்றது வந்து அப்ப லிம்போசைட்டுகள் அப்படின்னா மொத்த வெள்ளை அணுக்களில் வந்து 20ல இருந்து 25% இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இது வந்து வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றின் போது இவை எதிர்ப்பு பொருளை உருவாக்குகின்றன. இவை மிகச்சிறிய வெள்ளை அணுக்கள் அப்படின்னு பார்க்கிறோம். நிணநீர் கணுக்கள், மண்ணீரல்கள், டான்சில் எனப்படும் தொண்டை, மூளை, தைமஸ் போன்ற நிணநீர் உறுப்புகள் அதிகம் காணப்படும். முதல்ல என்னன்னா வைரஸ் பாக்டீரியா தொற்றும் போது அதிகமாகும். இதுல பி செல்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்கு வந்து. அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக எகென்ஸ்டா பாக்டீரியாக்கு எகென்ஸ்டா போராடும். அப்ப பாக்டீரியாவை தாக்கக்கூடியது வந்து பி செல்கள் அப்படின்னு பார்க்கணும். லிம்போசைட்ல ஒரு வகை.
அதே மாதிரி டி செல்கள்னு ஒரு வகை இருக்கு லிம்போசைட்ல. அது என்ன பண்ணும், வைரஸ்க்கு எதிராக வந்து இது வந்து சண்டை போடும் அப்படியும். அப்ப பி செல்கள் வந்து பாக்டீரியா அகைன்ஸ்ட் ஆகும், டி செல்கள் வந்து வைரஸ்க்கு எதிராக போராடக்கூடிய லிம்போசைட்டுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் ஃப்ரெண்ட். அவ்வளவுதான், அது இம்பார்ட்டன்ட். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து மோனோசைட்டுகள். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாக்டீரியாக்கு எதிராக சண்டை போடும். அப்ப மிகப்பெரியவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லியூகோசைட்டுகள் மிகப்பெரிய, அதாவது லூகோசைட்டுகள் மிக பெருசா இருக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மோனோசைட்டுகள் அப்படி சொல்றோம். இதுவும் என்ன பண்ணோம், ஏற்கனவே பெரிய நியூட்ரோஃபில் பார்த்தோம், அதே மாதிரி மோனோசைட்டுகள் பெருசு. இது வந்து என்ன பண்ணோம்னா பாக்டீரியாக்கு எதிராக சண்டை போடும். அப்ப பாக்டீரியாக்கு எதிராக சண்டை போடுறது மட்டும் அப்படியே அதை விழுங்கிரும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்ப இந்த பாக்டீரியாவை விழுங்கக்கூடியது அமீபாய்டு வடிவம் கொண்டவை அப்படி பார்க்குறோம். எதுனா மோனோசைட்டுகள். அப்ப லிம்போசைட்டுகள்லாம் வைரஸ் பாக்டீரியா ரெண்டுத்துக்கு எதிராக சண்டை போடும். அண்ட் மோனோசைட்டுகள் அப்படின்னும் போது எதுக்கு எதிராக சண்டை போடுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்டீரியாக்கு எதிராக சண்டை போடுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்க போறது வந்து திராம்போசைட்ஸ், மூணாவது ரத்த வகை அப்படி பார்க்குறோம். திராம்போசைட்டுகள் எப்படி பார்க்குறோம், இவை அளவில் சிறியவை மற்றும் எப்படி இருக்கு அப்படின்னா நிறமற்றவை அப்படி பார்க்குறோம். அது உட்கரு கிடையாது வந்து. அப்ப ஆர்பிசிக்கு உட்கரு கிடையாது, டபிள்யூபிசிக்கு இருக்கும், திராம்போசைட்டுக்கு கிடையாது இல்ல வந்து. அதே மாதிரி இது வந்து இவற்றின் வாழ்நாள் அப்படின்னு பார்க்கும்போது 8 to 10 நாட்கள் ஆகும். அப்ப டபிள்யூபிசி வாழ்நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து டபிள்யூபிசிக்கும் நமக்கு வந்து 4 வாரங்கள் அல்லது 28 நாட்கள் பார்க்கிறோம். இங்க எழுதிடலாம். ஒயிட் பிளட் செல்ஸ் லூக்கோசைட்ஸ் சொல்லுவோம். இதனுடைய வாழ்நாள் 28 நாட்கள். 4 வாரங்கள். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ திராம்போசைட்டுகள் அப்படின்னும் போது வாழ்நாள் வந்து 8 to 10 நாட்கள். 120 நாட்கள் வந்து ஆர்பிசி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ரத்தம் உறைதல் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப காயங்கள் ஏற்படும் பொழுது ரத்தத்தை உறைதலை ஏற்படுத்தி ரத்தப்போக்கை தடுக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். யாருன்னா ஆர்பிசி அப்படி பார்க்கிறோம். அடுத்து கிளாட்டிங் ஆஃப் பிளட் ஆர் ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா ரத்தம் முறைதல் அப்படி சொல்றோம். அப்ப ரத்தம் உறைதல் காரணிகள் அப்படின்னு 3 நிலையில் நடக்குது, 3 ஸ்டேஜ் வந்து நடக்குது. ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னா ரத்தம் உறைதல் பார்க்கிறோம். இது நமக்கு கேள்வி கேட்டுருவாங்க. மொத்தம் எத்தனை நிலையில் நடைபெறும் அப்படின்னா வந்து 3 நிலையில் நடைபெறும். அடிபடுது, ரத்தம் போக்கு ஏற்படுது, அப்புறம் உடனே உறைய வைக்கணும். அப்ப முதல் நிலை அப்படின்னும் போது என்ன ஆகுனா திராம்போகைனோசிஸ் தோன்றுதல் அப்படி வரும். அப்ப திராம்போகைனோசிஸ் அப்படின்றது தோன்றதோட முதல் நிலை முடியுது வந்து. அந்த திராம்போகைனோசிஸ் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் புரோதாமின் என்ற பொருளை வந்து பாத்தீங்கன்னா அந்த காரணிகள் திராம்போகைனோசிஸ் அல்லது புரோதாமின் என்ற பொருளை வந்து தோன்ற வைக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திராமினா வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படி பார்க்கலாம். அப்ப முதல் நிலையில வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த திராம்போகைனோசிஸ் அது அடிபடுது, காயம் ஏற்படுது, ரத்தப்போக்கு ஏற்பட்ட உடனே தோன்றக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காயமடைந்த திசுக்கள் லிப்போ புரோட்டீன்களை பாஸ்போரேட் வெளியேறின. இவற்றின் திசுக்கள் காரணிகள் திராம்போபிளாஸ்டின் என்ற பெயர் கொண்ட திராம்போகைனோசிஸ் அல்லது புரோதராமின் எனும் பொருளை தோற்றுவிக்கின்றன. அப்ப அடிப்பட்டவனே அந்த இடத்துல இருக்க திசுக்கள் என்ன பண்ணுதுன்னா திராம்போகைனஸ் அப்படின்ற பொருளை வந்து தோற்றுவிக்குது. இந்த திராம்போகைனஸ் அப்படின்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோதராமின் வந்து திராமினா வந்து மாறும். திராம்போகைனோசிஸ் அல்லது புரோதராமின் சொல்லுவோம். இது என்னவா மாறுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திராமினா வந்து மாறுது. இப்ப திராமினா வந்து மாறதுக்கு காரணமா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த முதலில் அடிப்பட்ட திசுக்கள் தான் என்ன பண்ணுன்னா இதை தோற்றுவிக்கும். அப்படி தோற்றுவிச்ச உடனே அடுத்து அந்த கல்லீரல் மற்றும் வைட்டமின் கே, கல்லீரல் என்ற உறுப்பும் அதே மாதிரி வந்து வைட்டமின் கே வந்து உணவுப் பொருட்கள் அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த புரோதராமினா வந்து என்னவா மாத்தோம்னா திராமினா வந்து மாத்தோம் வந்து. அப்ப அந்த கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா இந்த திராமின் தோன்றுதல் அப்படின்னு இந்நிலையில் பிளாஸ்மாவில் உள்ள புரோதராமின் என்னும் புரோட்டீன் புரோதராமின் என்சைம் ஆகுது. இந்நிகழ்ச்சிக்கு புரோதராமினஸ் என்னும் தேவை. கல்லீரல் மற்றும் புரோதராமின் தயாரிப்பில் வைட்டமின் வந்து பாத்தீங்கன்னா கே உதவுகிறது. அப்ப இந்த புரோதராமின் அப்படின்னு தயாரிக்க வந்து உதவக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல திசுக்கள் வந்து உற்பத்தி பண்றதுக்கு தேவைப்படுறது எதுன்னா ஒண்ணு கல்லீரல், ரெண்டாவது என்னன்னா வைட்டமின் கே வந்து. அதுக்கு அடுத்து வந்து இந்த புரோதராமின் என்னவா மாறுது அப்படின்னா திராமினா மாறுது. அப்ப எது தேவைப்படுதுன்னா கால்சியம் வந்து தேவைப்படுது. இப்ப இந்த 3 நிலையில வந்து நமக்கு நிலை வந்து கேட்க போறது இல்ல, ஆனா யார் என்னென்ன பண்ணுவா அப்படின்றதான் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம கரெக்டா ஆன்சர் பண்றோம். அப்ப ஃபைப்ரின் வந்து கடைசியா ஃபைப்ரினா மாறும். இதான் ரத்தத்துல பிளாஸ்மால அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதை பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேஜ்ல நமக்கு வந்து கொஸ்டின் என்னென்ன போடுவாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து
நமக்கு இந்த ரத்தம் உறைதலுக்கு காரணமான புரோட்டீன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ரத்தம் உறைதலுக்கு காரணமான உறுப்பு என்னன்னு கேட்பாங்க. ரத்தம் உறைதலுக்கு காரணமான வைட்டமின் என்னன்னு கேட்பாங்க. ரத்தம் உறைதலுக்கு காரணமான இது மினரல் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே எழுதலாம், உண்மை ஒன்றா எழுதலாம். ஸோ அப்போ ரத்தம் முறைய காரணமான புரதம் அப்படின்னு எடுத்துட்டோம். புரதம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் முறைய காரணமான புரதம் வந்து ஒன்று ஃபைப்ரினோஜன். அடுத்து உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து கல்லீரல். வைட்டமின் எது கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா கே. அடுத்து அது கனிமம் எது இல்லை மினரல் எதுன்னு கேட்பாங்க. மினரல் அல்லது கனிமம் வந்து கேட்டாங்கன்னா கால்சியம். அப்போ புரதம் வந்து ஃபைப்ரினோஜன், உறுப்பு வந்து கல்லீரல், வைட்டமின் வந்து கே, மினரல் வந்து கால்சியம். இதுதான் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, கொஸ்டினாக கேட்பாங்க. அடுத்து செல் எதுன்னு கேட்பாங்க. செல் அப்படின்னு கேட்டால் ரத்த முறைய காரணமான செல் அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த திராம்போபிளாஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்போ திராம்போபிளாஸ்ட் அப்படின்னா வந்து ரத்த தட்டுக்கள் வச்சுன்னா ரத்த தட்டுக்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த முறைய காரணம். இதுதான் நம்ம கேள்வியை கேட்பாங்க. புரதம்னா ஃபைப்ரினோஜன், உறுப்புனா கல்லீரல், வைட்டமின் கே, மினரல்னா கால்சியம், செல்ல ரத்த தட்டுகள் அப்படி பார்க்குறோம். ஸோ ஃபைப்ரினோஜன் கடைசியாக என்னவா மாறும் அப்படின்னா ஃபைப்ரினா மாறும். அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைப்ரினோஜன் அப்படின்றது வந்து கரைந்துள்ள ஃபைப்ரினோஜன் பிளாஸ்மால அது வந்து கரையாத அந்த புரோட்டீன் ஆகிய ஃபைப்ரினா மாறுச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சிடும். அப்போ அந்த ஃபைப்ரின் என்ன பண்ணுன்னா ஒரு வலை மாதிரி ஏற்படுத்தணும் ஃப்ரெண்ட். அப்போ அந்த வலையில என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள வந்து செல்கள் வந்து மாறிடும். அப்போ உள்ளுக்குள்ள இருக்க அந்த பிளட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராமல் இது வந்து தடுத்துருது. அப்போ ரத்தம் வந்து வெளியேறது வந்து தடுக்கக்கூடியது அப்படின்னா அந்த வலை தான். அந்த வலையை வந்து ஏற்படுத்துறது யாரு அப்படின்னா இந்த ஃபைப்ரின் தான் அந்த வலையை ஏற்படுத்தும் அப்படி பார்க்குறோம். அப்போ ரத்தம் வெளியேறுதல் அப்படின்னு தடுத்துரும் அப்படி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்தத்தை எடுக்கும். அடுத்து த்ராம்போசிஸ் அப்படின்னா த்ராம்போஸ் அப்படின்னா பிளட் கிளாட் வித்தின் த இன்டாக்ட் ஆஃப் பிளட் வெசல். அப்போ ரத்த குழாய் இருக்கு, அந்த ரத்த குழாயில ஏதாவது ஒரு ரத்த கட்டி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் த்ராம்போசிஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ரத்த குழாயில ரத்த கட்டி இருக்கு அப்படின்னா த்ராம்போசிஸ் அப்படின்னு ரத்தம் முறைதல் திறப்பு வாதை நோய் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஏற்படுச்சு அப்படின்னா அப்போ இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாயில ரத்த கட்டி இருந்ததுன்னா அதுக்கு பேர் கரோனரி த்ராம்போசிஸ். அப்போ இதயத்துக்கு தசையில் தமிழில் ரத்த கட்டி ஏற்படின் அது என்ன சொன்னா கரோனரி த்ராம்பஸ். கரோனரி த்ராம்பஸ்னா இதயத்துக்கு போகக்கூடிய தமனி, இதயத்துக்குள்ள ஆக்சிஜன் எடுத்துட்டு போகிற தமனி, அதுல ஏதாவது வந்து ரத்த கட்டி இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன சொன்னா கரோனரி த்ராம்போசிஸ் அப்படி சொல்லணும். எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதனால என்ன ஏற்படும், மாரடைப்பு ஏற்படும். அப்போ மாரடைப்பு அப்படின்னா என்னன்னா ஒன்று கொலஸ்ட்ரால் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இதயம் இருக்கு அப்படின்னா இதயம் 4 அறைகளானது. அப்போ அந்த 4 அறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகும் வந்து அது வெளியே வரும். இங்கேயும் அடைப்பு இருக்காது வந்து. இதயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தை எடுத்துட்டு உள்ள போகும், அது இதய தசைகளுக்கு இங்கிருந்து ஒரு பிரான்ச்சு. அப்போ வந்து அந்த இதில் அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தான் அப்போ இதய தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தை எடுத்துட்டு போகும். இது என்ன சொல்லணும்னா பெருந்தமணின்னு சொல்லுவோம். பெருந்தமணி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து அதான் பார்க்க போகிறோம், இதயம் வந்து பார்க்க போகிறோம். அப்போ இதயம் அப்படின்னு எடுத்துடும் பெருந்தமணி, பெருந்தமணி ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தை எடுத்துட்டு போகும். அப்படி எடுத்துட்டு போகும்போது அதுல இந்த ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தோட ஒரு பிரான்ச் வந்து கரோனரி தமனின்னு சொல்லுவோம். கரோனரி இதய தசையில் போகக்கூடிய தமனி. ஸோ அதுல வந்து என்ன ஆகும்னா அடைப்பு ஏற்படுது. அப்ப 2 விதமான அடைப்பு. ஒன்று வந்து இந்த மாதிரி ரத்த கட்டியே இருக்கலாம், இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கலாம். அப்போ கொலஸ்ட்ரால் படிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா போறதுக்கான அந்த வழி வந்து பிளாக் பண்ணிருச்சு அப்படின்னா ஸோ அதனாலேயும் நம்ம ஹார்ட் அட்டாக் வரும். அப்படின்னு ரத்த கட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனாலேயும் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்க. அப்போ த்ராம்போசிஸ் அப்படின்னா ரத்த முறைதல் திறப்பு வாதியம் பார்க்குறோம். ஸோ அப்போ இதய குழாயில ஏற்படுச்சுன்னா கரோனரி த்ராம்போசிஸ். அதே வந்து பிரெயின் மூளைக்கு போகக்கூடிய இப்போ பிரெயின் இருக்கு அப்படின்னா பிரெயினுக்கு வந்து மூளைக்கு போகக்கூடிய அந்த ரத்த குழாய் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து மூளையில அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து செரிபரல் த்ராம்போசிஸ் அப்படின்னு பேர். அப்போ கரோனரி த்ராம்போசிஸ் அப்படின்னா இதயம் வந்து அதே மூளைக்கு போகக்கூடிய இடத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து செரிபரல் த்ராம்போசிஸ் அப்படி. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்னா செரிபரல் த்ராம்போசிஸ். மூளைக்கு செல்லும் தமனியில் வந்து ஏற்படும் ரத்த கட்டி அப்படின்னா வந்து அதை வந்து செரிபரல் த்ராம்போசிஸ் என்று பெயர் அப்படின்னு. ஸோ அதுதான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து கேட்பாங்க வந்து. அப்போ இதனால என்ன ஏற்படும் பக்கவாதம் வந்து. அதே இதயத்துக்கு போறதுல வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து மாரடைப்பு. அதே வந்து மூளைக்கு போறதுல ஏற்பட்டுச்சுன்னா பக்கவாதம் அப்படி பார்க்குறோம். இப்போ அந்த பக்கவாதம் அப்படின்னும் போது என்னன்னா வந்து அந்த அதே நேரத்துல அது வந்து கட்டி மூளைக்கு போறதுலயும் அதே மாதிரி இதயத்துக்கு போகும்போது மாரடைப்பு ஏற்படுது. அது சிறிய துணுக்கை ரத்தத்துல சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா வந்து என்ன இருக்குன்னா எம்போலஸ் அப்படின்னு வந்து. அப்ப ரத்த கட்டி ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன்ல இருந்தது அப்படின்னா எம்போலஸ், இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப எம்போலஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிறிய துணுக்கை வந்து ரத்த ஓட்டத்தில் இடம்பெயர்ந்தால் அதுக்கு பேர் வந்து எம்போலஸ் என்று பெயர் அப்படிங்கிறோம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட்.
இப்போ ரத்தத்தின் பணிகள் அப்படின்னு என்ன பண்ணுன்னா ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் கடத்துற வேலை இதான் பண்ணுது. போகும்போது ஆக்சிஜன் எடுத்துட்டு போகும் திசுக்களுக்கு, வரும்போது ஆக்சிஜன் எடுத்துட்டு ரிட்டர்ன் வர வைக்கிறோம் வந்து. அது செரிமானம் அடைந்த உணவுப் பொருட்களை கடத்துது, அப்ப உணவுப் பொருட்களை கடத்துது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் ஹார்மோன்களை கடத்துவது வந்து நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் இருக்கு அப்படின்னா அம்மோனியா, யூரியா, யூரிக் அமிலம்னு சொல்லிட்டு அந்த கழிவுப் பொருட்கள் எல்லாமே கடத்துற வேலையை ரத்தம் தான் பண்ணுது அப்படிங்க. நோய் தாக்குதல் இருந்து உடலை பாதுகாக்குது. WBC அந்த ஸ்பாட்டை கொண்டு போய் விட்டு சண்டை போட வைக்கிறது, அதை முழுங்க வைக்கிறது, அதை வந்து டைஜஸ்ட் பண்றது. வெப்பநிலை மற்றும் pH ஒழுங்குபடுத்துறது யாருன்னா ரத்தம் தான் பண்ணுது. நீர் சமநிலையை பராமரிக்கிறது உடல்ல அப்படின்னா அதுவும் ரத்தம் தான். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி வந்து உடனடியாக ரத்தத்துல மிக்ஸ் ஆயிடும் அப்படிங்கிறோம். அப்புறம் அனிமியா அப்படின்னா ரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை குறைதல். அப்ப அனிமியா அப்படின்னும் போது என்னன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்பிசியோட கவுண்ட் வந்து கம்மியா இருக்குன்னு பாக்குறோம், வந்து குறைவாக இருக்கிறது. லூகோசைட்டோசிஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் அதிகரித்தல் வந்து. அதே மியா அப்படின்னும் போது ஃபினியா அப்படின்னும் போது குறைவு. அப்ப லூகோஃபினியா அப்படின்னா குறைதல் வந்து. சைட்டோசிஸ் அப்படின்னா அதிகமாதல் பார்க்குறோம். அப்ப திராம்போசைட்டோஃபினியா அப்படின்னும் போது அதுவும் எண்ணிக்கை வந்து குறையுது வந்து. அப்ப அதிகரித்தல் அப்படின்னும் போது WBC மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். WBC வந்து அதிகரிக்கிறதுக்கு பேர் என்னன்னா சைட்டோசிஸ் அப்படின்னு பார்க்கணும், லூகோசைட்டோசிஸ். லூகோஃபினியா அப்படின்னா WBC எண்ணிக்கை குறையுது. அனிமியா அப்படின்றது சிவப்பணுக்கள் எண்ணிக்கை வந்து குறைதல். அது திராம்போசைட்டோஃபினியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த தடுகள் எண்ணிக்கை குறைதல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எங்க குறையுது எங்க அதிகரிக்கிறது அப்படின்னு நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து ரத்தம் பொறுத்தவரைக்கும் கடத்தக்கூடிய அந்த நாளங்கள் நம்ம என்ன சொல்லணும்னா தமனிகள், சிறைகள் சொல்லி ரெண்டா பிரிப்போம் ஃப்ரெண்ட். இப்போ தமனிகள், சிறைகள் அப்படின்னு பார்க்குறோம். அதுல இருந்து என்ன பண்ணணும்னா சிறிய சிறிய நாளங்களா வந்து பிரியும். அது என்ன சொல்றோம் ரத்த நுண் நாளங்கள் அப்படின்னு, தந்துதிகள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மொத்தம் 3 வகையா வந்து பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். தமனிகள், சிறைகள் அண்ட் ரத்த நுண் நாளங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இதயத்துல இருந்து ரத்தம் வருது, ஆக்சிஜன் மிக்க ரத்தம் வருது அப்படின்னா அது தமனின்னு சொல்லும். அந்த தமனியில என்ன பண்ணா பல கிளைகளா பிரிஞ்சுன்னா அது வந்து நுண் தமனினும். அப்ப அந்த நுண் தமனி அப்படின்றது திருப்பியும் வந்து திசுக்கள் இருந்து வெளியேறும் போது வந்து பார்த்தீங்கன்னா தந்துதிகள் வெளியேறும் போது வெனியூல் அப்படின்றது வெளியேறும். அந்த வெனியூல் அப்படின்றது என்ன மாறினா ஒன்னா சேர்ந்து சரியா வந்து மாறும். இப்போ இந்த ஆக்சிஜன் மிக்க ரத்தம் அப்படின்றது தமனின்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஆக்சிஜன் மிக்க ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தந்துதிகளா வந்து பிரியுது. அந்த தந்துதிகள் அப்படின்னு எங்க போனா திசுக்கள். அப்ப திசுக்குள்ள என்டர் ஆகும்போது இப்படிதான் இருக்கும். என்டர் ஆகிட்டு திசுல இருந்து வெளியேறும் போது ஆக்சிஜன் இல்லாத ரத்தமா வெளியேறும். அது பேர் வந்து வெனியூல். அப்புறம் ஒன்னா சேர்ந்து அது வந்து சரியா வந்து மாறுது. அப்ப நம்ம தமனி, சிறை, அப்புறம் வந்து அந்த ரத்த நுண் நாளங்கள் அப்படின்னும் தந்துதிகளா வந்து இருக்கணும். அப்ப நுண் நாளங்கள் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நுண் தமனியா பிரியும், அதுக்கப்புறம் தந்துதிகள் சொல்லுவோம். அதுக்கடுத்து வெனியூல் அப்படின்னு பிரியும். அந்த வெனியூல்லாம் ஒன்னா சேர்ந்து சரியா வந்து மாறும். அப்ப ரத்த ஓட்டம் அப்படின்றது எப்பவுமே வந்து ஒன் வே தான் ஃப்ரெண்ட், வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ரத்த ஓட்டம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறோம். ஸோ ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன்ல தான் எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போயிட்டு கடைசியா வந்து என்ன பண்ணணும்னா செல்லுக்குள்ள கொண்டு போயிட்டு சேர்த்துட்டு செல்லுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும், திசுல இருந்து வெளியேறும். அதை எடுத்துட்டு எங்க போவோம்னா ஹார்ட்டுக்கு போவோம். ஹார்ட்ல இருந்து எங்க போவோம்னா லங்ஸுக்கு போவோம். லங்ஸ்ல இருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அங்க லங்ஸ்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட் என்ன பண்ணணும்னா அது வந்து உடல்ல இருக்க அனைத்து பகுதிக்கும் பம்ப் பண்ணி அனுப்பும் அப்படி போகிறோம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அப்படின்னு உடல்ல நடைபெறுது அப்படிங்க. அடுத்து பிளட் வெசல்ஸ், ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது தமனிகள், சிறைகள் அப்படின்றது தமனிகள் அப்படின்றது தடித்து மீளும் தன்மை பெற்ற குழாய்கள் அப்படிங்க. தமனிகள் தடிக்கும் அது மீளும் தன்மை கொண்டது. அந்த ரத்தத்தை இதயத்திலிருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்து செல்றது யாருன்னா தமனிகளோட வேலை அப்படிங்கிறோம். அண்ட் நுரையீரல் தமனிகளுக்கு தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை எடுத்துட்டு போகும். ஏன் நுரையீரல் தமனி தவிர அப்படின்னா எந்த ஒரு உறுப்பா இருந்தாலும் அந்த உறுப்புக்குள்ள வர்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உறுப்புக்குள்ள என்டர் ஆச்சுன்னா அது வந்து தமனின்னு சொல்லுவோம் வந்து. அதே அந்த உறுப்புல இருந்து வெளியேறுச்சு அப்படின்னா அது வந்து சிறைன்னு சொல்லுவோம் வந்து. மற்ற அனைத்து உறுப்புலையும் என்ன ஆகும்னா தமனின்றது ஆக்சிஜன் எடுத்துட்டு போகும், அதே சிறைன்றது ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வெளியேறும். ஆனா நுரையீரல்ல மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னா நுரையீரல் அப்படின்னும் போது நுரையீரலுக்குள்ள போறதே எதுக்காக போகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் என்ன பண்ணும் வந்து எடுக்கிறதுக்காக போகும். அப்ப ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் தான் உள்ள நுழையும். அப்ப நுரையீரல் தமனி மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாதது. நுரையீரல இருந்து வெளியேறும் போது என்னன்னா ஆக்சிஜன் மிக்கதா இருக்கு. அப்ப அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப தமனி அப்படின்னும் போது ஆக்சிஜன் உள்ளதா இருக்கும், இது சிறைன்றது ஆக்சிஜன் இல்லாத இருக்கும். மற்ற அனைத்து உறுப்புகளும் நுரையீரல மட்டும் என்ன பண்ணணும்னா உள்ள போறது ஆக்சிஜன் எடுக்கிறது. அப்ப போகும்போது ஆக்சிஜன் இல்லாம தான் போகும். அப்ப தமனி வந்து ஆக்சிஜன் இல்லாத தமனியா இருக்கும். அதே வெளியே வரும்போது ஆக்சிஜன் உள்ள சிறையா வந்து வெளியே வரும். அதுதான் வித்தியாசம் வந்து. அப்ப நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம். அப்ப இங்க வந்து ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வெளியே வரும்போது என்ன இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அப்படி போட்டுக்க வேண்டியது. அப்ப இங்க நுரையீரல் தமனிக்குள்ள என்டர் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடோட தான் போகும். ஆனா என்ன இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது. அப்புறம் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட வெளியே வரும் அப்படி பார்க்கிறோம். அப்ப இங்க உள்ள போறது வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. இங்க வெளியே வர்றது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். இந்த வித்தியாசம் நமக்கு புரிஞ்சா போதும். அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்க. அப்ப நுரையீரல் தமனி மட்டும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது அப்படிங்க. காரணம் அங்கதான் ஆக்சிஜன் வந்து மிக்ஸ் ஆகும். சிறைகள் அப்படின் போது மெல்லிய
சுவராலான மீள்தன்மை பெற்ற குழாய்கள் அப்படி பார்க்கணும். இவை பல்வேறு உறுப்புகளில் இருந்து இதயத்திற்கு ரத்தத்தினை கொண்டு வருகின்றன அப்படி பார்க்கணும். இப்ப நுரையீரல் சிரையினை தவிர மற்ற அனைத்து சிரைகளும் என்ன பண்ணணும்னா ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தினை எடுத்து செல்கின்றன அப்படி பார்க்கணும். அப்ப நுரையீரல் சிரை இருக்கு அப்படின்னா அதை தவிர்த்து மற்ற அனைத்து சிரைகளும் என்ன பண்ணும், ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை எடுத்துட்டு போகுது அப்படி பார்க்கணும். அதே மாதிரி நுரையீரல் சிரை மட்டும் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை எடுத்துடும். இப்பதான் நம்ம பார்த்தோம். ஏன்னா நுரையீரல் சிரை அப்படின்னும் போது என்னன்னா ஒரு உறுப்புல இருந்து வெளியே வந்தாவே சிரை தான் அதுக்கு பேரு. உறுப்புக்குள்ள என்டர் ஆச்சுன்னா அதுக்கு பேரு தமனி வந்து. ஆனா நுரையீரல்ல மட்டும் என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு மிக்க ரத்தம் உள்ள போகும், வெளியே வரும்போது ஆக்சிஜன் மிக்க ரத்தம் வெளியே வரும். அப்படி வரும்போது என்னன்னா ஆக்சிஜன் மிக்க ரத்தம் அப்படின்னு நுரையீரல்ல இருந்து வெளியேறுது அப்படின்னு பாக்குறோம் ஃப்ரெண்ட். ஓகே, ரத்த நுண்ணாளங்கள் அப்படின்னா தந்துதிகள் அப்படின்னு பாக்குறோம். கிளைத்த மெல்லிய நுண் தமனிகள் ஆர்டரியோல்கள் இணைந்து குறுகிய ரத்த நுண்ணாளங்களை உருவாக்குகின்றன அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப ரத்த நுண்ணாளங்கள் தந்துதிகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்ன சொல்றோம், ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரத்த நுண்ணாளங்களை வந்து உருவாக்குகின்றன அப்படி பாக்குறோம். மெல்லிய நுண் தமனிகள் அப்படின்றது அந்த ரத்த நுண்ணாளங்கள் அப்படின்றது வந்து மீண்டும் ஒன்றிணைந்து வெளியுள்களாக மாறி அப்புறம் சிறைகளாக மாறும் வந்து. அதை நம்ம பிக்சர்ல பார்த்தோம். அதாவது ஒரு தமனி இருக்கு, அந்த தமனியில இருந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பல கிளைகளாக பிரியுது. பிரியும் போது நுண்ணாளங்களா பிரியுது. பிரிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து அதுக்கப்புறம் தந்துதிகளா மாறும். அந்த தந்துதிகள் திருப்பி யாரோட ஒன்னா சேரும்னா வெனில்களோட ஒன்னா சேரும். வெனில்கள் அப்படின்னா சிறைகளோட சேர்ந்து அந்த சிறைகள்லாம் திருப்பி ஒன்னா அந்த வெனில்கள்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுன்னா சிறையை ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து போகக்கூடிய குழாய் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில சிறையை போய் முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வெனில்கள் இருக்கும், அதாவது வெனில்கள் அப்படின்றது இங்க இருக்கும். சரி, சோ இங்க இருக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நுண் தமனிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நுண் தமனிகள் அப்படின்றது இங்க இருக்கும். இது தமனி, இது சிறை, அடுத்து வெனியூல்கள், இங்க இருக்கிறதா வந்து தந்துதிகள் அப்படின்னு. ஓகேவா? சோ அப்ப இவை ஒற்றை வடிவிலான வந்து பாத்தீங்கன்னா எண்டோத்திலிய செல்களால் எண்டோத்திலிய செல்களால் ஆனது எது அப்படின்னா தந்துதிகள் அப்படின்னு பார்க்கிறோம். அதான் நுண்ணாளங்கள் சொல்றோம். இப்ப தமனிக்கும் சிறைக்கு உள்ள வித்தியாசம் தான் நமக்கு எக்ஸாம்ல தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடிச்சு பார்க்கிறோம். வாங்க பார்ப்போம். இப்ப தமனிகள் அப்படின்னா வழங்கும் குழாய்கள். என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு திசுகளுக்கு வழங்க. இது வந்து பெரும் குழாய்கள் சிறை. இளஞ்சிவப்பு நிறத்தினை உடையது எதுனா தமனி, சிவப்பு நிறத்தினை உடையது எதுனா சிறை. வந்து உடலின் ஆழமான பகுதியில் இருக்கும். ஏன்னா ஹை ப்ரெஷர்ல வந்து போகும், ஹார்ட்டோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கும். ஹை ப்ரெஷர்ல ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி அனுப்பும். அப்ப ஹை ப்ரெஷர்ல பிளட் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது எங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தமனி. அதனால மேல இருந்தா கட் ஆச்சுன்னா உடனே ரத்தம் வெளியே வந்துடும், பிச்சுட்டு வந்துடும். அப்ப சிறை அப்படின்னும் போது வந்து ரத்தம் வந்து மெதுவா வரும். அப்ப காயம் ஏற்படும் போது ஆழமா ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா ரத்தம் பிச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தமனி கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப தமனி அப்படின்றது உடலின் ஆழமான பகுதியில இருக்கும், ஹை ப்ரெஷர்ல இருக்கும். இந்த உடலின் மேற்பகுதியில இருக்கும், வந்து அதிக அழுத்தம் கூடியது. அதனாலதான் ரத்தம் வந்து வேகமா வெளியேறிடும். குறைந்த அழுத்தம் கொண்டது சிறை அப்படின்னு பார்க்கிறோம். தமனியின் சுவர்களை வலிமையான தடித்த மீளும் தன்மை உடையது. இது சிறையின் சுவர்கள் வலிமை குறைந்த மீளும் தன்மையற்றது, ஒரே மாதிரிதான் இருக்கும். நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் எடுத்துட்டு போகும். நுரையீரல் தவிர்த்து வந்து அதே வந்து நுரையீரல் சிறையினை தவிர மற்ற அனைத்து சொன்னா ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் அப்படின்னு பார்க்கும். வந்து அப்ப நமக்கு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இளஞ்சிவப்பு நிறம், உடலின் ஆழமான பகுதி, அதிக அழுத்தம், இது ஆக்சிஜன் மிக்க ரத்தம் அப்படின்றது ஞாபகம் வச்சுட்டா போதும். இதான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்க ஃப்ரெண்ட். அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னும் போது வந்து திறந்த வகை, மூடிய வகை சொல்லிட்டு நம்ம ரெண்டா வந்து பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட். சர்க்குலேட்டரி சிஸ்டம் பொறுத்தவரையும் அப்ப திறந்த வகை அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இப்ப பார்த்த நாளங்கள் வந்து கிடையாது, குழாய்கள் கிடையாதுன்னு. அப்ப மூடிய வகை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நாளங்கள் வந்து இருக்கும். எடுத்துக்காட்டு தான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா திறந்த வகை ரத்த ஓட்டத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்லலாம், கணுக்காலிகள், மெல்லுடலிகள், அசிடியன்கள் அப்படின்னு சொல்லணும். விலங்குலகத்துல பார்த்தா அதே எடுத்துக்காட்டு தான். சோ அதெல்லாம் என்ன சொல்லலாம்னா இப்ப கணுக்காலிகள் இருக்கு, மெல்லுடலிகள் இருக்கு, அசிடியன்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஆர்த்தோபாட்ஸ் அப்படின்னா கணுக்காலிகள் இதுதான். அதே வந்து மெல்லுடலிகள் அப்படின்னு மொலாஸ்கன்ஸ் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அசிடியன்கள் அப்படின்னு பார்க்கணும். இது மூணுமே வந்து என்ன அப்படின்னா திறந்த ரத்த ஓட்டம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப மூடிய ரத்த ஓட்டம், மூடிய வகை அப்படின்னு கேட்டீங்கன்னா முதுகெலும்பிகள், மனிதன் முதற்கொண்டு முதுகெலும்பு உயிரினங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே மூடிய ரத்த ஓட்டம் அப்படின்னு பார்க்கலாம். தமனியில இருந்து சிறைக்கு ரத்தம் தந்துகள் வழியாக பாய்கிறது, அது மூடிய ரத்த ஓட்டம். திறந்த ரத்த ஓட்டத்துல அந்த மாதிரி இருக்காது. எதுவும் உடற்குழி காணப்படும், நுண்ணாளங்கள் காணப்படுவது. நுண்ணாளங்கள் இருக்காது, உடற்குழி இருக்கும், அது வழியா வந்து போயிட்டு இருக்கும், ரத்தம் முந்தி தள்ளப்படும் அப்படின்னு பார்க்கணும். அந்த குழியில போயிட்டு இருக்கும் அப்படி பார்க்கணும். சார் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். வில்லியம் ஆர்வி வந்து அவர் என்ன பண்ண நவீன உடற் செயலின் தந்தைன்றோம் ரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தார் அப்படின்னு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம क्वेश्चन கேட்டுருவாங்க, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து இதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடு அப்படி பார்க்கிறோம். இதயத்தோட அமைப்பு செயல்பாடு நான் உங்களுக்கு இப்ப நடத்திடுறேன்.
நம்ம மண்டே கிளாஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட கண்டென்ட் மிச்சம் இருக்க கண்டென்ட் பார்த்துடலாம். இதயம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்றது நம்ம இப்போ பார்த்துட்டு நம்ம பயாலஜி கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்போ இதயம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா, இது வந்து புக்ல இருக்கிற பிக்சர் நம்ம இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஒரு பிக்சர் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதயம் அப்படின்னும் போது மொத்தம் எத்தனை சுவர் அப்படின்னா 4 சுவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து 4 அறைகளை கொண்டது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த 4 அறைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேலே இங்கே இருக்குல்ல அதே மாதிரி தான் இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே இருக்கிறது ஆரிக்கல் சொல்லுவோம், கீழே இருக்கிறது வென்ட்ரிகல் சொல்லுவோம். இது ஆரிக்கல், இது வந்து வென்ட்ரிகல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஆரிக்கல் வென்ட்ரிகல் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இதயம் வந்து 4 அறைகளை கொண்டது. இப்போ இதயத்துல ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வந்து எங்க கொட்டும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம இதை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்றது வந்து இந்த ஹார்ட் எடுத்து வந்து அப்படியே எனக்கு வச்சு பாருங்க. வச்சு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது லெஃப்ட், இந்த பக்கம் இருக்குது ரைட் வந்து. ஸோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து அந்த ரைட் சைடு நம்ம கையோட ரைட் சைடு இருக்கிறது தான் என்னன்னா லெஃப்ட்னு பார்க்குறோம். அப்ப இது என்ன சொன்னா இடது அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இடது இது வந்து ஆரிக்கல் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆரிக்கல் அப்படி சொல்லி பார்க்குறோம். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா வலது வந்து வலது ஆரிக்கல் அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இடது வென்ட்ரிகல் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லலாம் வலது வென்ட்ரிகல் அப்படி சொல்லி சொல்லுவோம். அப்ப நம்ம ரைட் லெஃப்ட் அப்படின்றது வந்து மாறுபடுது அப்படி பார்க்குறோம். அப்ப ஆரிக்கல் அல்லது ஏட்ரியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரெண்டுத்துல ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது வென்ட்ரிகல் தான், ஆரிக்கல் அல்லது ஏட்ரியம் எது வேணாலும் நம்ம வார்த்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப ரைட் ஏட்ரியம் அல்லது லெஃப்ட் ஏட்ரியம் அல்ல ஆரிக்கல் அல்லது ஏட்ரியம் சொல்லலாம். இப்போ ஆரிக்கல் போட்டாலும் சரி அல்லது ஏட்ரியமாவும் போட்டுக்கலாம். இப்போ ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் எங்க வருதுன்னா இது வழியா வந்து கொட்டுது. உடல் இருக்க அனைத்து பகுதியில இருந்தோம் வந்து. அப்ப என்ன சொல்லணும்னா இது வந்து மேற்பெருஞ்சிரை கீழ்பெருஞ்சிரை சொல்லுவோம். முதல்ல அது வந்து சிறை அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த சிறை வழியா என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வந்து உள்ள வந்து கொட்டுது. அப்ப ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் நான் கார்பன் டை ஆக்சைடு போட்டுக்கலாமா, கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு போட்டுக்கலாம். அப்ப உள்ள வருது. உள்ள வந்தோடனே மேல அறையில இருந்து கீழே அறைக்கு வந்து கீழே வரணும். அப்படி வரும்போது எதன் வழியா வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது என்னன்னா மூவிதல் வால்வு அப்படின்றது இருக்கிறது. அப்ப இந்த மூவிதல் வால்வு அப்படின்றது வழியா என்ன பண்ணா மேல இருந்து கீழே போகுது பிளட் வந்து. அப்ப இது என்ன சொல்லணும் மூவிதல் வால்வு. இப்ப இந்த கீழே இருக்கிறது வலது வென்ட்ரிகல் சொன்னா அது வழியா ரத்தம் வந்து வெளியேறு. அப்படி வெளியேறும் போது இது என்னது ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் தானே. அப்ப நம்ம இது எங்க போகுது டைரக்டா எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நுரையீரலுக்கு போகுது. அப்ப நுரையீரலுக்கு போறதுனால டைரக்டா இது வந்து என்ன பண்ணுது ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் நுரையீரல் போகுது. நுரையீரல் போகும்போது இப்ப நுரையீரல் இப்படி போட்டுக்கிறேன், இங்கே பிக்சர் போட்டுக்கிறேன். அப்ப நுரையீரலுக்கு வந்து போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இதை வந்து நுரையீரல் தமனின்னு சொல்லாமா. உள்ள என்ட்ரானா ஆக்சிஜன் இல்லாத ரத்தம், ஆனா பாருங்க தமனி, ஆனா ஆக்சிஜன் இல்லாத கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. சோ இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்து வந்து இங்க இந்த நுரையீரல்ல இருந்து என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் மிக்க ரத்தம் இதுல இருந்து வெளியேறுதுல. சோ அது அப்படியே எங்க போகுதுன்னா இங்க போய் கொட்டுது. அப்ப நுரையீரல் இருந்து கிளம்புற சிறை, நுரையீரல் சிறை இது பாருங்க எங்க போய் கொட்டுதுன்னா இடது ஏற்றியதுல போய் கொட்டுது, இடது ஆரிக்கல்ல கொட்டுது. அப்ப நுரையீரல் சிறை. ஓகேவா. அப்ப இதுல என்ன இருக்கு ஆக்சிஜன் இருக்கா. இப்ப வெளியேறும் போது என்ன ஆக்சிஜன் இருக்கா, வெளியேறுது வந்து. இது வந்து இப்படி உள்ள போகுது வந்து. ஸோ அப்போ ஆக்சிஜன் மிக்க ரத்தம், ஆக்சிஜன் மிக்க ரத்தம் எங்க இருந்து நுரையீரல் சைடுல வருது. அப்ப ஆக்சிஜன் மிக்க ரத்தம் அப்படின்றது உள்ள என்டர் ஆகுது. எங்கன்னா இடது ஏற்றியது. அப்படி என்டர் ஆயிட்டு மேல இருக்க சாம்பர்ல இருந்து கீழே இருக்க சாம்பர் போறது வந்து இங்க வந்து பைகஸ்பீட் வால்வு அப்படி சொல்லுவோம், ஈரிதல் வால்வு அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இந்த ஈரிதல் வால்வு வழியா என்ன ஆகுது அப்படின்னா ரத்தம் மேல இருந்து கீழே வருது. கீழே வந்தோன்னா இங்க இருந்து வெளியேறுது. எங்க போகுதுன்னா உடல்ல இருக்க அனைத்து பகுதியிலுக்கும் ரத்தம் போய் சேருது. அப்ப உடல்ல இருக்க அனைத்து பகுதியிலும் ரத்தம் போய் சேருது அப்படின்னா இங்க இருந்து வெளியேறணும். அப்படி வெளியேறும் போது அதுக்கு என்ன சொல்றோம்னா பெருந்தமனி, ஆக்சிஜன் மிக்க ரத்தம் இது வந்து பெருந்தமனி அப்படின்னு. ஓகேவா, பெருந்தமனி சொல்லுவோம். இப்ப உடல்ல இருக்க அனைத்து பகுதியும் போயிட்டு உடல் போயிட்டு அங்கிருந்து திருப்பி எங்க வந்து கொட்டுன்னு பாருங்க. இங்க பாருங்க கார்பன் டை ஆக்சைடு சிறை எப்படி சொல்லி சொன்னா அப்ப பெருஞ்சிரைன்னு சொல்றோம். பெருஞ்சிரை அப்படின்றது வந்து எங்க நுழையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெருஞ்சிரைன்னு சொல்லுவோம். அவ எங்க நுழையுது அப்படின்னா வடது ஏற்றியத்துல வந்து நுழையுது. இவ்வளவுதான். அப்ப இதயம் செயல்படுறது இதுதான் வந்து. இப்ப இந்த இதயம் துடிக்கிறது அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா லப்டப் அப்படின்னு துடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வால்வு இருக்குல்ல, மூவிதல் வால்வு ஈரிதல் வால்வு, இந்த வால்வு வந்து க்ளோஸ் ஆகும். ஏன் க்ளோஸ் ஆகுதுன்னா பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் திரும்பி மேல போடும். இப்ப இது சுருங்கும் போது மேல பிளட் போயிடக்கூடாது அப்படி. ஏன்னா இதை சுருங்கி நம்ம நினைக்கிற மாதிரி இப்படி கீழே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேல இருக்க சாம்பல் இருந்து கீழே வந்துடும் பிளட் வந்துட்டு திருப்பி பிளட் எப்படி போகுதுன்னா இப்படி மேல் பக்கமா தான் போகுது. அப்ப மேல இருக்க சாம்பர் சுருங்கி பிளட் கீழே வந்துடும். கீழே வந்து கீழே இருக்க சாம்பர் சுருங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிளட் மேல போகுது. அப்ப கீழே இருக்க சாம்பர் சுருங்கி பிளட் மேல போகணும் அப்படின்னா அப்ப வால்வு க்ளோஸ் ஆகணும். என்ன வால்வு க்ளோஸ் ஆகணும், இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஈரதல் வால்வும் இங்க இருக்கிற மூவிதல் வால்வும் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகி பிளட் மேல போனதுக்கு அப்புறம் திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வால்வு இருக்கும், என்னன்னா பெரியச்சந்திர வால்வு, செமிலோனார் வால்வு சொல்லிட்டு அந்த வால்வு க்ளோஸ் ஆகும்.
உங்களுக்கு புரியுதுக்கா இப்படி போட்டிருக்கேன். ஆனால் ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் ஏறும். அப்படி மேலே ஏறுறது கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த வால்வு க்ளோஸ், அது லப் டப் அப்படின்னு நமக்கு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ அந்த இதய தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் மிக்க ரத்தம் என்ன பண்ணணும், இந்த பெருந்தமனிலேருந்து ஒரு பிரான்ச் அப்படியே போகும். அதுதான் என்ன கருணரி தமனி சொல்லிட்டு. ஸோ அந்த பிரான்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு தசை தேவையான ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும். வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தை கொடுத்துரும். அப்புறம் இதயத்திலிருந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தம், கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, வளர்ச்சி மாற்றம் இதய தசைகள் வந்து பண்ணதுக்கு அப்புறம் அந்த திசுக்கெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தத்தை என்ன பண்ணணும்னா எடுத்துட்டு வந்து இங்க போடும். அது வந்து கரோனரி சிரை. அப்ப இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அப்ப இதயத்துடைய தசையிலிருந்து என்ன பண்ண வரும், இதே சாம்பருக்குள்ள போகாது, சாம்பரை சுத்தி இருக்கக்கூடிய தசை, அந்த தசையிலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ரத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வந்து கொட்டும் அப்படி பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இதயம் செயல்படும் விதம் அப்படி இருக்கணும். இப்போ நமக்கு பாகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வால்வு கேட்பாங்க, மூவிதல் வால்வு, ஈறுதல் வால்வு கேட்பாங்க. அப்புறம் பெரியச்சந்திர வால்வு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெளியேற இடத்துல வென்ட்ரிகல்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ வலது ஏட்ரியம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆக்சிஜன் இல்லாத ரத்தமும், இடது ஏட்ரியம் வந்து ஆக்சிஜன் மிக்க ரத்தமும் வருது. அப்போ ஆக்சிஜன் மிக்க ரத்தம் எங்க இருந்து, நுரையீரல் சிறையில இருந்து வருது அப்படிங்கிறோம். அது ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் உடல்ல இருக்க அனைத்து பகுதியிலிருந்து வரும். ஏன்னா பெருந்தமனி போயிட்டு என்ன பண்ண ஆக்சிஜன் மிக்க ரத்தத்தை உடல் முழுக்க கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணணும்னா பெருஞ்சிரை மூலமா எடுத்துட்டு வந்து வலது ஏற்றியத்துல இருந்து கொட்டும். அப்படி ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் எங்க போகுது அப்படின்னா நுரையீரல் தமனி வழியா கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற ரத்தம், ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வந்து நுரையீரல் போய் சேருது. நுரையீரல் ஆக்சிஜன் எடுத்துட்டு திருப்பி வரும். அப்ப ரெண்டு வகையான சுற்று இருக்கு ஃப்ரெண்ட். ஒன்னு என்னன்னா உடல் சுற்று. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பெருந்தமனி உடல்ல இருக்க அனைத்து திசுக்களுக்கு கொண்டு போய் ரத்தத்தை கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் எங்க வரும்னா பெருஞ்சிரை மூலமா இதயத்துக்கு வந்து சேரும். அப்ப வந்து உடல் சுற்று. இன்னொரு சுற்று நுரையீரல் சுற்று. நுரையீரல் சுற்று என்னன்னா வலது வென்ட்ரிகல்ல இருந்து கிளம்பக்கூடியது என்ன பண்ணுதுன்னா அப்படியே வந்து நுரையீரலுக்கு போயிட்டு நுரையீரல்ல போயிட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு திருப்பி எங்க வந்து இதயத்துக்கு வந்து கொட்டுது. எங்கன்னா இடது ஏற்றியத்துல. அப்படி கொட்டும் போது என்னன்னா அது வந்து நுரையீரல் சுற்று. அப்ப நம்ம என்னன்னா ரெண்டு டைப் ஆஃப் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னு பல்மனரி சர்க்குலேஷன் சொல்லுவோம், அது வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம். அப்ப உடல் சுற்று, அதுக்கப்புறம் நுரையீரல் சுற்று சொல்லி ரெண்டு வகையான சர்க்குலேஷன் வந்து எங்க நடக்குதுன்னா இதயத்துல நடக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதயம் செயல்படுறது அப்படின்னு இதுதான். அப்ப இதயம் துடிக்க காரணமானது என்னன்னா இதய தசைகள் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப அதுக்கு தேவையான ஆற்றல் தான் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த ஆக்சிஜன் மிக்க ரத்தம் உள்ள போயிட்டு திருப்பி கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற ரத்தத்தை வெளியே விடும். அப்ப இதய தசைகள் வந்து செயல்படுறதுக்கு. அப்ப இதுல பிளாக் வந்துச்சு அப்படின்னா தான் என்னன்னா ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு. ஒன்னு ரத்த கட்டியா இருக்கும், இல்ல கொலஸ்ட்ராலா இருக்கும். ஆனா இந்த உள்ளுக்குள்ள சாம்பருக்குள்ள என்டர் ஆகுது, சாம்பர்ல இருந்து வெளியே வர்றது, அறையில இருந்து வெளியே வர்றதுக்கும் அந்த அடைப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. அடைப்பு அப்படின்றது இதய தசைகளுக்கு போகக்கூடிய ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தான் என்ன ஆகும்னா நமக்கு இதயம் செயல்படாம போயிடும். வந்து மற்றபடி இதயம் செயல்பட்டா என்ன, இதயம் துடிச்சதுனா தான் என்ன ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இப்ப நம்ம தமனி பாருங்க, பெருந்தமனி சொல்லல, இது ஹை பிரஷர்ல பிளட் வெளியே வரும். அப்ப வெளியே வர பிளட் வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் வரதுனால உடல்ல ஆழமான பகுதியில போய் தமனி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே வந்து இன்னொரு பெருந்தமனி, இது பெருந்தமனி, அதே இன்னொரு நுரையீரல் தமனி. நுரையீரல் தமனி ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் என்ன பண்ணும், லங்ஸுக்கு போகுது வேகமா. அப்ப லங்ஸ்ல போயிட்டு காற்று பையில போயிட்டு பிளட் மிக்ஸ் ஃபில் ஆகும். அந்த இடத்துல ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு திருப்பி அங்கிருந்து எங்க வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஹார்ட்டுக்கு வந்துடும் அப்படி பார்க்கணும். அப்ப பக்கம் பக்கமா இருக்கிறது என்ன, ஹார்ட்டும் லங்ஸும் பக்கம் பக்கமா இருக்கு. உடல் சுற்று உடல் முழுக்க போகணும். ஆனால் ஹை பிரஷர்ல வந்து இடது வென்ட்ரிக்கல் என்ன பண்ணா பிரஷர் கொடுத்து பிளட்டை பம்ப் பண்ணி அனுப்பும். அப்ப உடல் முழுக்க ரத்தம் வந்து பரவும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்ப இதயம் செயல்படுறது அப்படின்றது இதுதான் ஃப்ரெண்ட். வந்து நம்ம பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம். இதனுடைய கண்டினியூவேஷன் அப்படின்றது ஹார்ட்டோடைய அந்த கண்டென்ட்டும் மற்ற இது வந்து பிசியாலஜியில் இருக்கிறது எல்லாமே நம்ம மண்டே கிளாஸ்ல நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம பாலிட்டியில் நம்ம பார்த்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நடுவன் அரசு அப்படின்றது வந்து மண்டே வந்து அதனுடைய கண்டினியூவேஷன் வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம்.